உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தியின்படி இன்று தனது பொது வாழ்வை தொடங்குகிறார். தனது நற்செய்தி பரப்பு பணியை இன்று தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்துமே மக்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்ற, சோர்ந்து கிடக்கின்ற ஒரு மக்களுக்கு உற்சாகம் தருகின்ற ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். புனித லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணியை, பொது வாழ்வு பணியை, தனது நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடங்குவதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியாக லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு 2 பகுதியிலிருந்து நற்செய்தியாக வழங்கப்பட்டு இருக்கிறது. அதாவது லூக்கா நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்திலிருந்து முதல் வசனம் 4 வசனங்கள் அந்த பகுதியும், 4வது அதிகாரத்திலிருந்து 16வது வசனத்திலிருந்து 22 முடிய உள்ள இறை வசனங்கள் நமக்கு 2 வேறு அதிகாரங்களிலிருந்து 2 பகுதிகள் ஒன்றாக சேர்த்து நற்செய்தியாக வழங்கப்பட்டு இருக்கிறது. இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் தனது நற்செய்திக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறார். அதாவது நாம் கடிதம் எழுதும் பொழுதோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி எழுதும் பொழுது நாம் அதற்கு ஒரு முன்னுரை எழுதுவோம். அந்த காலத்திலலாம் நம்ம வீடுகளுக்கு கடிதம் எழுதுகின்ற பழக்கம் இருந்தது. அந்த கடிதத்திலே நாம் அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அப்பா அம்மா அக்கா தங்கை உறவினர்களுக்கு நான் எழுதி கொள்வது அப்படின்னு சொல்லி, நான் இங்கு நலம் நீங்கள் அங்கு நலமா என்று சொல்லி அந்த முன்னுரை ஒரு வணக்கத்தோடு எழுத தொடங்குவது வழக்கமாக இருந்தது. இப்போ தான் நம்மலாம் ஃபோனில் மெசேஜ், வாட்ஸ்அப்பு, இது ஃபேஸ்புக் அப்படின்ட்டு நிறைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக நம்ம மகிழ்ச்சியை லெட்டர்கள்லாம் எழுதிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் கடிதங்களிலே நாம் எப்பொழுதுமே முன்னுரை எழுதி தான் பழக்கம். அப்படிதான் இந்த லூக்கா நற்செய்தியாளர் கூட தனது நண்பர் ஒருவருக்கு கடிதம் எழுதுவதாக இந்த நற்செய்தியை தொடங்குகிறார். இந்த நற்செய்தி, அதாவது அவர் எழுதியது எல்லாமே இப்போலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஒரு லெட்டராக எழுதுகிறாரு. அதை நமது திருச்சபை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதை பாதியாக பிரித்து 2 பாகமாக பிரித்து முதல் பாகத்தை, அதாவது இயேசு மரணம் அவருடைய உயிர்ப்பு வரை முதல் பகுதியாக அதை நற்செய்தியாகவும், அப்புறம் இயேசு உயிர்த்த பிறகு அப்போஸ்தலர்கள் அவர்கள் செய்த பணி, நற்செய்தி பணியை 2ஆம் பகுதியாக அதை அப்போஸ்தலர் பணி என்றும் நமக்கு திருச்சபை தான் அதை பிரித்து வச்சிருக்கு. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் ஒரே லெட்டராக ஒரே இதாக தான் எழுதினார். அவர் இப்போ இந்த தொடக்கத்திலிருந்து கடைசி அந்த திருத்தூதர் பணிகள் இருக்கிற கடைசி வரைக்கும் அவர் ஒரே இதாக எழுதினார். ஆனால் நமது தாய் திருச்சபை அதை 2ஆக பிரித்து முதல் பகுதியை நற்செய்தியாகவும் 2வது பகுதியை திருத்தூதர் பணிகளாகவும் பிரித்து நமக்கு விவிலியத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த முதல் பகுதியில் இந்த லூக்கா நற்செய்தியாளர் தனது நண்பர் ஒருவருக்கு கடிதமாக எழுதுகிறார். அதில் பாருங்கள், தெளிவாக சொல்கிறார். தியோஃபில் அப்படின்னு சொல்கிறார். தியோஃபில்னா அவருடைய நண்பர் பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவருடைய நண்பர் பேர் தியோஃபில் அப்படி தான் சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு முன்னாடி இந்த இயேசுவை பற்றி பல பேர் பல விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு, இன்னும் இயேசுவோடு வாழ்ந்தவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு, இன்னும் பல இடங்களிலே செய்திகளை எல்லாம் நான் எல்லாத்தையும் தொகுத்து இதையெல்லாம் நான் ஒரு ஆர்டராக, ஒரு பணியாக, பிறப்புக்கு பிறக்குங்க, திருமுழுக்கு, சோதனை, இப்படி இறப்பு அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கையை ஒரு தொகுத்து ஒரு இதாக எழுதியிருக்கிறேன், இதை நான் உனக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி தனது நற்செய்தியை தொடங்குகிறார். இப்போ பிரியமானவர்களே, இந்த தியோஃபில் அப்படிங்கிறத நம்ம 2 வகையாக பிரிக்கலாம்.
இது ஒரே ஒரு மனிதருக்காக எழுதப்பட்ட நற்செய்தியாகவும் பார்க்கலாம். ஏன்னா லூக்கா நற்செய்தியாளர் தியோஃபில் நான் உனக்கு எழுதுகிறேன் அப்படின்னு தியோஃபிலுக்கு எழுதுகிறார். இது ஒரு மனிதருக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது ஒரு மனிதருக்காகவா இவ்வளவு தூரம் எழுதியிருப்பார், இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த தியோஃபிலுங்கிற பேரை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுக்கு இன்னொரு அர்த்தம் நமக்கு கிடைக்குது. ஏன்னா தியோஃபில் அப்படின்னா கிரேக்க மொழியில் தியோ அப்படின்னா கடவுள், தியோனா இந்த பிரான்ஸ் மொழியில் கூட நான் சொல்கிறதில்ல தியூ அப்படிங்கிறாங்க. தியூ அப்படின்னா கடவுள். அப்போ கிரேக்க மொழியில் தியோ அப்படின்னா கடவுள். ஃபில் அப்படின்னா அன்பு, அன்பு. அதை தான் நம்ம அந்த ஃபில் அதை வச்சு தான் இன்னொரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சோம், ஃபிலோசோஃபி. ஃபிலோசோஃபின்னா அறிவு சார்ந்த பாடம் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த தியோ கடவுள், ஃபில் அன்பு, கடவுள் மீது அன்பு கொண்ட ஒரு நபர் அப்படின்னு தான் இந்த தியோஃபில் அப்படிங்கிற பேருக்கு உண்மையான அர்த்தம். தியோ கடவுள், கடவுள் மீது அன்பு செய்கின்ற ஒரு நபர். இப்போ இந்த தியோஃபில் அப்படிங்கிறது ஒரு நபரா இல்லை கடவுள் மீது அன்பு செய்கிற யாருக்காவது அந்த எல்லோருக்கும் எழுதப்பட்ட ஒரு கடிதமா அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கணும். அப்போ இரண்டு விதமாக பார்க்கலாம். இது தியோஃபில் என்கிற பெயர் கொண்ட ஒரு மனிதருக்காக எழுதப்பட்ட நற்செய்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கடவுளை அன்பு செய்கிற அத்தனை பேருமே தியோஃபில். இப்போ நான் கடவுளை அன்பு செய்கிறேன்னா நான் ஒரு தியோஃபில், கடவுளை அன்பு செய்கிற ஒரு மனிதர். இப்போ நம்ம தமிழில் பாரதியார்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பாரதியார் மீது நட்பு கொண்ட ஒரு அன்பு கொண்ட அவருக்கு தாசனாக ஒருவர் பின்னாடி வந்தார் இல்லையா, அவர் பேர் தன்னை பாரதி தாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டார். அப்படின்னா என்ன, பாரதி மீது அன்பு கொண்ட பாரதியாருடைய கருத்துக்களை நானும் ஒத்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி தாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டார் இல்லையா. அதே போல் தியோஃபில் அப்படின்னா கடவுள் மீது அன்பு செய்கிற ஒரு மனிதர். அது நானாக கூட இருக்கலாம், அது நீங்களாக கூட இருக்கலாம். கடவுளை அன்பு செய்கிற ஒவ்வொரு மனிதருமே தியோஃபில் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதர்களாக இருக்கலாம். அப்படியானால் இந்த விதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி எல்லோருக்காகவும் எழுதப்பட்ட ஒரு நற்செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது நாம் இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே பார்க்கிறோம். இந்த நற்செய்தியின் இரண்டாவது பகுதி 4வது அதிகாரத்திலிருந்து 14வது வசனத்திலிருந்து 22 வசனங்கள் உள்ள இறை வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு முதலாக தொழுகை கூடத்தில் எழுந்து வாசித்து அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் நற்செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு வழக்கம் போல தனது அந்த தொழுகை கூடத்திற்கு செல்வதாக சொல்லுகிறார். அப்படின்னா இயேசு சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு சனிக்கிழமையும், ஏன்னா சனிக்கிழமை தான் யூதர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம உருவாக்குனது தான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக, கடவுள் நாளாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு தான் கணக்காக இருந்தது. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஓய்வு நாள் அன்றும் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கே இவ்வளவு காலமாக சின்ன வயசுலேருந்து நிறைய பேசுனதை கேட்டிருப்பார். அவங்க பேசுகிற வார்த்தைகளை, அந்த இறை வார்த்தைகளை கேட்டிருப்பார். அவர்கள் சொல்லுகின்ற விளக்கத்தை கேட்டிருப்பார். அப்புறம் அங்கே மற்றவங்களோட உரையாடி இருப்பார். இப்படியே பழக்கப்பட்ட இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக இன்றைக்கி தான் முதலாக அவரை வாசிக்க கூப்பிட்றாங்க. அவரை கூப்பிட்டு வாசிக்க சொல்லும் பொழுது அவருக்கு அந்த எசையா புத்தகத்திலிருந்து அந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க. ஏட்டு சுருளை கொடுக்கின்ற பொழுது முதலாக இயேசு எழுந்து வாசிக்கிறார். இவ்வளவு நாளும் மற்றவங்க வாசிக்க கேட்டு, மற்றவர்களுடைய விளக்கத்தை கேட்டு அமைதியாக கூட்டமாக அமர்ந்திருந்த இயேசு இன்னைக்கு முதலாக எழுந்து வாசிக்கிறார். இப்போ வாசிக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாசகம், அருமையான வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அது என்ன வாசகம்னா, ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், அவர் அபிஷேகம் செய்து என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. இது இன்னும் லூக்கா நற்செய்தியிலே நம்ம தொடர்ந்து ஆழமாக சிந்தித்தோம்னா, லூக்கா நற்செய்தி ஒரு தூய ஆவியின் நற்செய்தி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லூக்கா நற்செய்தியிலுடைய பல இடங்களில் தூய ஆவியானவருடைய பிரசனம் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. அது இயேசு பிறப்பு நிகழ்ச்சியிலாக இருந்தாலும் சரி, அன்னை மரியாவின் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற நிகழ்ச்சியாகவும் சரி, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றது பொழுது கூட, இன்னும் இயேசு தூய ஆவியானவர் நிரப்பப்பட்டு தந்தைக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும்,
இன்னும் இயேசு தாபோர் மலையில் உருமாறுகின்ற அந்த நிகழ்ச்சியில் இருக்கட்டும், கடைசியாக தந்தையினுடைய கையிலே தனது ஆவியை ஒப்படைக்கின்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதனைத் தொடர்ந்து வருகின்ற அந்த திருத்தூதர் பணிகளிலே அப்போஸ்தலர்கள்லாம் இயேசு உயிர்த்த பிற்பாடு தனி அறையிலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கு தூய ஆவி இறங்கி வருகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இப்படி இந்த லூக்கா நற்செய்தியாளர் தூய ஆவியானவரை நிறைய இடத்துல தன்னுடைய நற்செய்தியில் வச்சிருப்பார். எனவே தான் விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த நற்செய்தி தூய ஆவிய நற்செய்தி என்று சொல்வார்கள். எனவே இன்று கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை அறிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய ஆவி என்மேல் இதோ அவர் என்னை அபிஷேகம் செய்து என்னை தேர்ந்தெடுத்து ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கார். அந்த என்ன வேலை அப்படின்னா, இந்த நற்செய்தியாளர் 4 முக்கியமான வேலைகளை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த 8 சுருளில் எழுதப்பட்டு இருக்கிறதை இயேசு வாசிப்பதாகவும், அந்த இயேசு வாசித்த அந்த வார்த்தையின் வழியாக இயேசு செய்ய போகின்ற நற்செய்தி, அவருடைய வாழ்க்கையினுடைய முழு வாழ்க்கை பணியினுடைய ஒரு சுருக்கமாக இந்த பகுதி நாம் பார்க்கிறோம். இயேசு 33 வருஷமாக அந்த புது வாழ்விலே செய்ய போகின்ற பணிகள் அனைத்துமே இந்த 4 வார்த்தைகளில் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏழைகளுக்கு நற்செய்தி. முதல்ல ஏழைகளுக்கு நற்செய்தி, இரண்டாவது சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை, மூன்றாவது பார்வையற்றவர்களுக்கு பார்வை, நான்காவது ஒடுக்கப்பட்டு அதாவது அடிமைத்தனத்தில் இருப்பவர்களுக்கு விடுதலை. இந்த 4 வேலைகளை தான் இயேசு தனது வாழ்நாளில் செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த சுருக்கமாக இந்த 4 இதில் சொல்கிறார். கடைசியாக இந்த 4ம் நிறைவேறிய பிறகு ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டை, யூபிலி ஆண்டை அறிவிக்கின்ற ஆண்டவர் அந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த இதிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ இந்த 4 செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை இயேசு வாசிக்கிறாரு. வாசித்து முடிச்சுட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே, நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை இன்று நிறைவேறிற்று அப்படிங்கிறார். ஏன்னா அங்கே உட்காந்துருந்த தொழுகை கூடத்தில் இருந்த அத்தனை மக்களும் இயேசுவை உத்து பார்த்துன்னுக்கிறாங்க. ஏன்னா புதுசாக சொல்ல போகிறாரு. இப்போ தான் புதுசாக வாசிச்சிருக்கிறாரு. இவ்வளோ நாளாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், இல்லை தலைமை குருக்கள், சட்ட வல்லுநர்கள் ஆளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் நீளமாக பேசியிருக்கிறாங்க, மணிக்கணக்கில் பேசியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை விளக்கம் சொல்கிறவங்கிற பேரில் என்ன பண்ணியிருக்காங்க, நீளமாக பேசி பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி முதலாக வாசித்த இயேசு என்ன சொல்ல போகிறாருன்ட்டு அங்கே கூட்டத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் அப்படியே கண்ணை சுளிக்காமல் இயேசுவே உத்து பார்த்துன்னுக்கிறாங்க. இயேசு ஒரே வார்த்தையில் டக்குன்னு முடிக்கிறார். சின்ன ஹோமிலினா சின்னோண்டு பிரசங்கம், ஒரே வார்த்தையில் பிரசங்கம் வைக்கிறாரு. அதை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அழகாக சொல்கிறார். ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு பிரசங்கம் வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்று கேட்ட இந்த வார்த்தை இன்று நிறைவேறிற்று அப்படிங்கிறார். என்னடா அது, ஒன்றும் புரியல, இன்றைக்கி நடந்துருச்சா அப்படின்னா, அது இந்த நற்செய்தியாளரோட லூக்கா நற்செய்தியாளருக்கே உரிய ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஸ்டைலுன்னா, இன்று அப்படிங்கிற ஒரு இதை இன்னைக்கு அப்படிங்கிறத அடிக்கடி இந்த லூக்கா நற்செய்தியில் சொல்லுவார். ஓகே, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ அந்த இயேசு செய்கின்ற அந்த 4 பணிகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை இந்த 4 பணிகளும் இயேசு அந்த இன்று அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இன்று அங்கே அந்த வார்த்தையோட கணக்காயிருக்கு. இப்போ முதல்ல பணி என்ன செய்ய போகிறாரு, இயேசு ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது தான் அவருடைய முதல் பணியாக இருக்கிறது. அப்போ இந்த இன்றுங்கிற வார்த்தையை இந்த நற்செய்தியில் இதோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம எங்கே பார்க்குறோன்னா, இயேசு பிறந்த உடனே அந்த வானதூதர்கள் அந்த ஏழை ஆட்டு இடையர்களுக்கு போய் ஒரு நற்செய்தி சொல்லுவாங்க. இன்று உங்களுக்காக தாவீதின் ஊரிலே ஒரு தெய்வ மகன் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அப்போ பாருங்க, ஏழைகளுக்கு நற்செய்தி என்பது இன்று உங்களுக்கு அப்படின்னு இயேசு பிறந்த நிகழ்ச்சியிலேயே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பார்ப்போம்னா, பார்வையற்றவருக்கு பார்வை. இன்றைய நற்செய்தியின்படி பார்வையற்றவருக்கு பார்வை. அந்த நற்செய்தியில் இயேசுனுடைய வாழ்க்கையில் இன்று நடந்தது அப்படின்னா, இயேசு ஒரு தடவை சக்கேயு வீட்டுக்கு சாப்பிட போவார்.
சக்கேயினுடைய வீட்டுக்கு சாப்பிட போவார். அங்கே எல்லாரும் பரிசேயர்களாக வந்திருப்பாங்க. திடீர்னு இயேசுனுடைய வார்த்தையெல்லாம் இயேசு வந்த உடனே சக்கேயு மனமாரி என்ன சொல்லுவார், நான் என்னுடைய சொத்தையெல்லாம் விற்று எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன், யாருக்கெல்லாம் வட்டி வாங்கணும்னு அவங்களுக்கெல்லாம் 2 மடங்காக திருப்பி தர போகிறேன், 4 மடங்காக திரும்பி தரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அந்த இடத்துல சொல்லுவார், இன்று இந்த வீட்டுக்கு விடுதலை வந்திருக்கு, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று அப்படிம்பார். ஏன்னா இவ்வளவு நாள் குருடனாக இருந்த அந்த சக்கேயு கண்களை திறந்து கடவுளை பார்த்த உடனே அந்த விசுவாச நம்பிக்கையில் நிறைஞ்சு ஒளிவார். அப்போ பாருங்கள், இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லுகின்ற பார்வையற்றவர்களுக்கு பார்வை அப்படி இல்லை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அப்படிங்கிற அந்த 2வது கருத்தை இவ்வளவு நாளாக சக்கேயு அந்த பணம் பதவிங்கிற ஒரு சிறையில் இருந்த மனிதர் விடுதலையாகி அந்த மனிதர்களுக்கு எல்லாரும் 2 மடங்காக வழங்குவதை நாம் பார்க்கிறோம். 3வது இயேசு இன்றைய நற்செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா, பார்வையற்றவர்களுக்கு பார்வை அப்படிங்கிறார். அப்போ அந்த பார்வையற்றவர்களுக்கு இன்று அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னா, இயேசு கைது செய்யப்பட்ட பிறகு சீடர்கள்லாம் ஓடிடுவாங்க. அப்போ பேதுரு மட்டும் தனியாக ஒரு இடத்துல குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு பணிப்பெண் சொல்லுவாங்க, நீயும் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மறுதளிக்கிற காட்சிக்கு முன்னாடி இயேசு அந்த ராவு உணவு சமயத்தில் சொல்லுவார், பேதுரு, இன்று விடியற்காலை சேவல் 3 முறை கூவுவதற்கு முன்பாக நீ என்னை மறுதளிப்ப இன்று அப்படிம்பார். அப்போ பேதுரு, இல்லை நான் உங்களோட சாவறதுக்காக கூட ரெடி, ஆனால் மறுதளிக்க மாட்டேன்பார். ஆனால் மறுதளிப்பார். அப்போ பாருங்கள், பார்வையற்று அந்த ஒரு வாரி அந்த பயத்திலே பார்வை கலங்கி கிடந்த அந்த பேதுருக்கு அந்த இன்றுங்கிற வார்த்தையை வச்சு அந்த தெளிவு கிடைக்கும். ஐயோ, என்னுடைய கடவுளை, என்னுடைய குருவை நான் மறுதளிச்சிட்டேனேன்ட்டு போய் தேம்பி அழுவார். அந்த பார்வை கறக்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். கடைசியாக இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்ல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது அடிமையில் இருப்பவர்களுக்கு விடுதலை. அதை எங்கே நற்செய்தியில் இன்று அப்படிங்கிற வழியில் பார்ப்போம்னா, இயேசு கடைசியாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது இடப்பக்கம் ஒரு கெட்ட கல்வனும் வலப்பக்கம் ஒரு நல்ல கல்வனும் அறையப்பட்டிருப்பார்கள். அந்த நல்ல கல்வன் சொல்லுவான் இல்லையா, அப்போ அந்த நல்ல கல்வனுக்கு இயேசு சொல்லுவார், இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். பாருங்க, அப்போ அந்த ஒடுக்கப்பட்டவருக்கு அடிமையாக இருந்த அந்த மனிதனுக்கு குற்றவாளி என்று குற்றவாளியாக ஒரு அடிமையாக வாழ்ந்த அந்த மனிதனுக்கு கடைசியாக இயேசு ஒரு விடுதலை தரார். என்னன்னு சொல்லி, இன்றைக்கி நீ என் கூட இருப்ப, எங்கே ஃப்ரீயாக இருப்ப, சுதந்திரமாக என் கூட இருப்ப, வானக வீட்டில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, பிரியமானவர்களே, இயேசு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், ஏழைகளுக்கு நற்செய்தியும், பார்வையற்றவர்களுக்கு பார்வையும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையும், இவ்வாறாக இயேசு செய்கின்ற இயேசு வாழ்க்கையிலே செய்ய போகின்ற அத்தனை நிகழ்வுகளும் ஒரு சுருக்கமாக இன்றைய நற்செய்தி நமக்கு வழங்கப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இயேசு ஏதோ பார்வையற்றவர்கள்னா வெறும் பார்வையற்ற உடலளவில் பார்வையற்ற மனிதர்களுக்கு மட்டும் பார்வையை வழங்க வந்தவராகவோ, இல்லை ஏழைகள் என்றால் ஏதோ காசு பணம் இல்லாத வறுமையில் இருக்கின்ற ஏழைகளுக்கு மட்டும் அவர்களை நற்செய்தி அறிவிக்காகவோ, இல்லை சிறையில் ஜெயிலில் போய் இருப்பவங்களை போய் விடுதலை இயேசு வாழ்ந்த காலத்தில் ஜெயிலில் இருந்துதான் தெரியல, குற்றவாளிகள் இருந்தார்கள், ஆனால் அவர்களெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்களா அப்படின்னு தெரியல. அப்படிங்கும் பொழுது அப்படியே சிறை இருந்திருந்தாலும் இயேசு அவர்களெல்லாம் போய் ஜெயிலில் திறந்து விட்டு உங்களுக்கெல்லாம் விடுதலை அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும் வந்தாரா, இல்லை ஒடுக்கப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற பாமர மக்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்ல வந்தாராங்கிறது மட்டும் இல்லை. மாறாக அடிமைதனம், அந்த சிறைப்படுதல், ஏழை, பார்வையற்று கிடப்பது, ஒடுக்கப்பட்டு கிடப்பது, இது எல்லாமே நம்முடைய விசுவாச கண்கள் வழியாக பார்க்க வேண்டிய ஒரு காரியங்களாக இருக்கிறது. ஆம், நாம் சில நேரங்களிலே நமது நம்பிக்கையிலே பார்வையற்றவர்களாக இருக்கிறோம், நம்முடைய விசுவாசத்திலே குருடர்களாக இருக்கிறோம், நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்களிலே நாம் அடிமைகளாக இருக்கிறோம், இன்னும் மற்றவர்களுடைய அளவு கடந்த ஒரு உறவுனாலோ மற்ற இந்த பொருள்களுடைய ஆசையினாலோ நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இதிலிருந்து நமக்கு விடுதலை வழங்குவதற்காகத்தான் இயேசு இந்த நற்செய்தியை அறிவிக்கிறார். எனவே நற்செய்தி மனமாற்றம் என்பது நேற்று இல்லை நாளைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் அப்படி இல்லை. இந்த மனமாற்றம் என்பது இன்று சக்கேயின் வீட்டில் நடந்தது போல இன்று, பிரியமானவர்களே. எனவே இந்த நற்செய்தி நமக்கு இயேசுனுடைய நற்செய்தியாக இன்று நமது வாழ்விலே மனமாற்றத்தை வரவழைக்க நம்மை சிந்திக்க அழைக்கிறது. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியை அறிவித்தது போல நாமும் கூட
நமது வாழ்வின் வழியாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறோம். நமது அன்பின் வழியாக, நமது மன்னிப்பின் வழியாக, நமது சகோதரத்துவ வாழ்வின் வழியாக இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் அறிவிப்போம். ஆமென்.